In the previous videos, we have seen about the concepts, solved problems and exercise problems on chapter number 4. இதோட லாஸ்ட் பார்ட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறது MCQ. பிஃபோர் கோயிங் டு MCQ சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒன்லைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா கான்செப்ஷுவலாக நமக்கு சில விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது இருக்கும் இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒன்லைனர்ஸ் இருக்குது. அதை அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு we will go to the MCQ. எவ்வளோ பார்ட் வருங்கிறது தெரியல, இட் வில் கோ ஆன். நம்மளால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ரிகார்டிங் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், த ஃபர்ஸ்ட் ஒன், தி trajectory of a projectile is a symmetric parabola. Like this is a symmetric parabola only when the g is constant. கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் throughout the motion and theta is not equal to 0, 90 or 180. because theta equal to 0 அப்படின்னு சொல்லிட்டா it is a straight line. அதுவே theta equal to 90 அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா it is a vertical line. vy இது vx டேரெக்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். likewise theta is equal to 180 அப்படின்னு சொன்னாலும் அதே தான். ஸோ இங்கேருந்து 180 டிகிரி இட் இஸ் இன் நெகட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். ஸோ இது மூணுமே நாட் அப்ளிகபிள். அதே போல் நம்ம எப்போதும் சொல்கிறது when the angle of degree is 45 டிகிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா the h max will be more. ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனில் 45 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு 45 டிகிரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ if the velocity of the projection is made n times, the maximum height attained and the range become n times the time of flight, and the time of flight becomes n time the initial value. ஸோ எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் அதில் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் if the force acting on a particle is always perpendicular to the velocity of the particle, the path of the particle is circle. ஸோ ஒரு பார்ட்டிக்கலில் இருக்குது, வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னாலே இட் பிகம்ஸ் தி சர்க்கிள், சர்க்குலர் பாத் தான். ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் இங்கே போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் இதோட ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ரெண்டும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா இது இங்கே வரும்போது திஸ் வில் பிகம் கோ ஹியர், வென் இட் கம்ஸ் ஹியர் இட் வில் கோ தேர், தென் இட் கம்ஸ் ஹியர் இட் வில் கோ ஹியர் அப்படின்னு இது பர்பண்டிகுலராக போக போக நமக்கு என்ன ஆகும், இட் வில் பிகம் அ சர்க்கிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படியே இருக்கட்டுமே, திஸ் இஸ் ஆர்டிகல். இப்போது இந்த சைடு வந்துருச்சுன்னா இட் வில் கோ ஹியர் அண்ட் தென் இஃப் இட் கம்ஸ் ஹியர் இட் கோஸ் இட் தென் இந்த லூப்புங்கிறது நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, if the circular motion of the object is uniform, the object will possess only centripetal acceleration. சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டிங்கிறது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது அப்படின்னா இட் will possess only centripetal acceleration. சென்ட்ரிபிட்டல்ங்கிறது இட் only focuses at drifting towards the center, center towards பண்ணியே தான் இருக்கும். வெளியில் போயிடுச்சுன்னா it is nothing but centrifugal acceleration அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, if the circular motion of the object is non-uniform, the object will possess both centrifugal and transverse. ரெண்டுமே இருக்கும், சென்ட்ரிபிட்டலாக இருக்கும் acceleration, transverse acceleration AT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருக்கும். when the particle moves along the circular path with constant speed, the angular velocity is also constant. அப்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருந்துச்சுன்னா ஆங்குலார் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட்டுங்கிறத பார்க்குறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி, மொமெண்டம், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், சேஞ்ச் இன் டைரக்ஷன், ஆல்டிடியூட், ஆல்தோ தேர் மேக்னிடியூட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. மொமெண்டம், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் அன்சேஞ்சாகவே தான் இருக்கும். ஒரு மூமெண்ட் இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் மூமெண்ட் இருக்குன்னா தி ஆக்சிலரேஷன், டைரக்ஷன், தட் இஸ் டீட்டா அல்லது ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிற அந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இது எதுவுமே சேஞ்ச் ஆகாதுங்கிறத பார்க்குறோம். ஓகே, likewise for circular motion of a rigid body with uniform speed, the angular speed is same for all particles, but linear speed varies directly as the radius of the circular path described by the particle. So v is directly proportional to r, but not v is directly proportional to omega அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். Okay, when a body rotates, all its particles describe circular path about a line called axis of rotation. மையம், அந்த சென்டர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் தி ஆக்சிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA ஃபார் அ லீனியர் ஸ்கேல். லீனியராக போச்சுன்னா ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் திங் விச் இஸ் நத்திங் பட் m omega ஸ்கொயர் இன்ட்டு r. நீங்கள் ரெண்டத்தையும் நீங்கள் கொண்டு வந்தாலும் யூனிட்டை டேலி பண்ணாலும் இட் வில் கோ ஆன் நியூட்டனில் தான் அது முடியும். இது MCQலே இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் அதையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். அப்போ ரெண்டுமே சேம் தான், ரைட்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தை பொறுத்து தான் நமக்கு
சென்டரை பொறுத்து தான் அது மூவிங் இருக்க செய்யும். when a body rotates with uniform velocity, its different particles have centripetal acceleration directly proportional to radius. ஸோ ஆக்சரேஷன் சென்ட்ரிபிட்டல் இஸ் டைரக்ட்லி, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸோ டான்ஜென்ஷியலோ அவங்க சொல்லலை. தே ஆர் டீலிங் வித் சென்ட்ரிபிட்டல் ஆக்சரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேர் கேன் பி நோ சர்க்குலர் மோஷன் வித்தவுட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல சர்க்குலர் மோஷன் இருக்காது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கேன் பி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக். இட் கேன் பி ஆக்டிவேட்டட் பை எனி திங். Planets go around the Earth in circular orbits due to the centripetal force provided by the gravitational force of the Sun. சூரியனுக்கு உட்பட்டு சுற்றக்கூடிய எல்லா கிரகங்களும் சுற்றிட்டு இருக்கிறதுமே கூட அந்த மையத்தை நோக்கி எல்லா கிரகங்களும் மூவ் பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால் தான் அது இயங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத we will seeing. ஓகே, நெக்ஸ்ட்டு. The gravitational pull of the Earth provides centripetal force for the orbital motion of the moon and artificial satellites. இதோட மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது gravitational pull by Earth. Centripetal force cannot change the kinetic energy of the body. Kinetic energyங்கிறது 1/2 mv square which is not equal to m omega square r அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். It cannot change. இது ரெண்டுத்துலேயும் இது வந்து எந்த சேஞ்சஸுமே ஈக்குவலாக இருக்காது. இது ஒன்று, இது தனி. In a uniform circular motion, the magnitude of centripetal acceleration remains constant, whereas its direction change continuously. ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனில் போகும்போது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு பக்கம் நெகட்டிவாக போகலாம், அகைன் இட் நெகட்டிவ், அகைன் பாசிட்டிவ், இது எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கலாம். பட் த வேல்யூ, த மேக்னிடியூட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். A pseudo force that is equal and opposite to a centrifugal force called centrifugal. அதாவது சென்ட்ரிபிட்டல்ங்கிறது இன்பிட்வீனில் இதோட ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் அவுட்டரில் போச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ், இதோட சூடோ அப்படிங்கிறது இதோட ஆப்போசிட், அந்த பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி ஒன்லைனர்ஸ். இந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் உங்களுக்கு தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதை நீங்கள் பேஸ் பண்ணி இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, we will go to the MCQ now. Okay, starting with the problem. If the body is moving in a circle of radius r with a constant speed v, the angular velocity will be omega which is equal to r இருக்கு, v இருக்கு. இதை என்ன ஆர்டரில் கொண்டு வரலாம்? v by r, right? So C is the correct answer. Next one. Two cars of masses m1 and m2 are moving in a circle of radius r1 and r2. Their speeds are such that each makes a complete circle in the same duration of time t. Okay, the ratio of angular speed of the first to the second car is what? ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கக்கூடிய angular speedோட டிஃபரன்ஸ். ஸோ omega 1 is to omega 2 என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. omega 1 is nothing but 2 pi by t1. omega 2 is nothing but 2 pi by t2. Since duration of time t is equal to same time அப்படின்னு போட்டால் t1 which is equal to t2. அப்போ those everything cancel, 1 is to 1. அப்போ the answer is 1 is to 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். The next one. A cyclist turns around a curve at 15 miles per hour. If he turns at double the speed, the tendency to overturn என்ன அப்படிங்கிறது கேட்கும்போது டெண்டன்சி அப்படின்னு குறிக்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை குறிக்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் we have the formula mv square divided by r. இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் மாஸ் அண்டு ரேடியஸ் இது நெவர் சேஞ்சஸ். அப்போ டேரக்ட்லி எஃப் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த வி ஸ்கொயர் டபுள் பண்ணுறோன்னா 2 + 2 4. அப்போது எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு 4 times ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ when the ஃபோர்ஸோட வேல்யூ 4 times ஆஃப் வி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னால இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸில் டபுள்ங்கிறது 2, ஹாஃப்ங்கிறது 1/2, அன்சேஞ்சு கண்டிப்பாக கிடையாது. குவாட்ரபிள்டு அப்படிங்கிறது 4 times அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If a particle moves in a circle describing equal angle in equal times, its velocity vector என்னாவது? equal angle equal to theta 2, time is also equal to 1. அப்போ இந்த particle move in a circle 2 pi by t1 equal to 2 pi by t2. இதை பொறுத்த மட்டும் magnitude will never change, constant கண்டிப்பாக கிடையாது, magnitude and direction கண்டிப்பாக கிடையாது. direction only changes because in a circle movement. ஸோ பாசிட்டிவில் ஆரம்பித்து நெகட்டிவ் போய் மறுபடியும் பாசிட்டிவ் வரும். இட் ஒன்லி சேஞ்சஸ் தி டைரக்ஷன். மேக்னிடியூட் நெவர் சேஞ்சஸ். 10னா 10 தான், 5னா 5 தான், 15னா 15 தான். தே வில் நெவர் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If the particle P is moving in a circle of radius a with uniform speed v,
C is the center of the circle and AB is the diameter. When passing through B, the angular velocity of P about A and C are in ratio. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ப்ராப்ளம் தான், பட் ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கன்சிடர் அ சர்க்கிள். சர்க்கிள் நான் ஏன் இவ்வளோ பெருசாக போடுறேன்னா வேறு வழியில் இருக்க தான் போடுறேன். P அப்படிங்கிற பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ சர்க்கிள், ஏதோ சம்டைம் ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சர்க்கிளோட ரேடியஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஓகே, C is the center and AB is the diameter. இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அது என்ன AB? ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இது பியாகவும் இருக்கலாம், ஏவாகவும் இருக்கலாம், இது ஏவாகவும் பியாகவும் இருக்கலாம். ஸோ எனி பாயிண்ட்ஸ், டூ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், இட் மே பி ஏ ஆர் இட் மே பி பி, எதா வேணால் இருக்கலாம். அது இங்கே தான் இருக்கணுமா சார்? ஏன் இங்கேயே இங்கே பின்னு கூட இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். எனிவேர் ஆன் த பாயிண்ட், சென்டரை பாஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஏபிங்கிற பாயிண்ட்டோட டயாமீட்டர். ஓகே, ரேடியஸுங்கிறது ஏ. இப்போ என்ன சொல்கிறோம், பாஸிங் த்ரூ பி, இந்த பிலேருந்து பாஸ் பண்ணி அபவுட் ஏக்கு வருது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் பிங்கிறது இங்கே வந்தாச்சு. ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் ஏ அண்ட் திஸ் ஆஸ் பி. பிக்கு வந்தாச்சு, இங்கே பியிலேருந்து ஏவுக்கு போகுது. ஸோ பி டு ஏ த்ரூ சி, சி வழியாக போகுது. அப்போ இதோட ஆங்குலார் வெலாசிட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்குலார் வெலாசிட்டி அபவுட் ஏ என்ன, ஆங்குலார் வெலாசிட்டி அபவுட் பி என்ன, இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கன்சிடர் அபவுட் ஆங்குலார் வெலாசிட்டி ஆஃப் ஏ. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய பி ஹியர், இங்கே, அப்புறம் இங்கே. இதை போகிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1A, இங்கே ஒரு ஏ. ஏன்னா ரேடியஸ் தான், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரேடியஸு 2A இல்லையா, 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது V/2R 2A. அதுவே இங்கே ஒமேகா பிக்கு சி வரைக்கும் போகணும் அப்படின்னா அப் டு திஸ் ஒரே ஒரு டயாமீட்டர், ஒரே ஒரு ரேடியஸ் தான். அப்போ V/A அலோன். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 2:1. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, இதை நீங்கள் வெர்டிக்கலாகவும் போட்டு பார்க்கலாம், பியை இங்கே வச்சுட்டு ஏவை இங்கே கூட வச்சு பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆன்சருங்கிற ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏபிங்கிற டயாமீட்டர் இந்த வார்த்தையை நீங்கள் மட்டும் விட்டுட்டிங்கன்னா இந்த சம்மில் டோட்டலாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே மிஸ் ஆகிடும். அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். A body of mass m moves in a circular path with uniform angular velocity. Okay, omega. The motion of the body has constant what? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சலரேஷன் கண்டிப்பாக கிடையாது, வெலாசிட்டி நாட் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஆங்குலர் வெலாசிட்டி தான் கொடுத்துட்டாங்க. மொமெண்டம்க்கு இங்கே வேலையே கிடையாது. மொமெண்டம் டீல்ஸ் வித் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ த ஒன்லி திங் இஸ் கினெட்டிக் எனர்ஜி. கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் பாடி, பாடியோட கினெட்டிக் எனர்ஜிக்கும் இதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இட் ரிமைன்ஸ் தி சேம், இட் ரிமைன்ஸ் தி அஸ் கான்ஸ்டன்ட். இதில் எந்த இம்பேக்டும் ஏற்படாது. இதை தான் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்த்தோம். அதை உங்களுக்கு ரிமைன் பண்ணுற மாதிரியான ஒரு MCQ. நெக்ஸ்ட் ஒன். A car sometimes overturns while taking a turn. When it overturns, it is what? இப்போ என்ன ஆகுனா, ஒரு டேர்னில் போகுது ஒரு கார், இட் கார் லைக் திஸ். ஏன் இப்போ இந்த பக்கமாக தான் டேர்ன் ஆகணுமா, ஏன் இந்த பக்கம் டேர்ன் ஆகக்கூடாதா? வாட் எவர் மேபி a car turns, டேர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ், இன்னர் வீல் லீவிங் த கிரவுண்டு, அவுட்டர் வீல் லீவிங் த கிரவுண்டு, போத் வீல்ஸ் லீவ் த கிரவுண்ட் சைமல்டேனியஸ்லி, எய்தர் வீல்ஸ் லீவ் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீலு இன்னர் வீலு, அதுவே ரோடுக்கு அவுட் சைடில், டேர்னுக்கு அவுட் சைடில் இருக்கிறது அவுட்டர் வீல். இப்போ எது ஃபஸ்ட்டு டேர்ன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூஸ்வலாக தெரிய வந்தது இன்னர் வீல்ஸ். இந்த ரெண்டு வகதி தான் எப்படி பார்த்தாலும் மாறும். ஸோ வாட் எவர் மேபி த டேர்ன், த இன்னர் வீல்ஸ் வில் லீவ் தி கிரவுண்ட் ஃபஸ்ட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஆஃப்டர் தட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். Two bodies of mass 10 kg and 5 kg moving in a constant orbits capital R and small r such that the periods are same. Periods are same, which is nothing but T1 equal to T2ங்கிறது புரிஞ்சுக்கிறோம். Then the ratio of centripetal accelerations is F1 equal to F2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அல்லது centripetal acceleration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AR divided by AT அப்படின்னு போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். இது ஃபார் ஃபஸ்ட்டு ஒன்று, இது செகண்டோடதுன்னு வச்சுப்போம். ஆக்சலேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷனோட ஃபார்முலா ω1² R1 டிவைடட் பை ω2² R2 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். இந்த ஒமேகா ரெண்டுத்துக்குமே 2π/T1, இது 2π/T2. டைம் பீரியட்ஸ் ஆர் சேம்னு வந்துருச்சுன்னா T1 equal to T2, ஸோ தே ஆர் கேன்சல்ஸ். அப்போ ω1 ω2 கேன்சல் ஆகுது. ஸோ R1 டிவைடட் பை R2 அப்படிங்கிறத பார்க்குறோம். திஸ் R1 இஸ் கேபிட்டல் R, திஸ் R இஸ் ஸ்மால் ஆர். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க போய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா,
கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக இருக்க முடியும். ஓகே, another important interesting problem. Ratio of angular speeds of minute hand and an hour hand of a watch is what? Hour hand and minute handங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே consider a clock. 12ல் ஆரம்பிச்சு it will lock out, 1ல் ஆரம்பிச்சு மறுபடியும் 12ல் வந்து முடியுது. மொத்தம் 12 hands இருக்குது. மொத்தம் 12 ஹேண்டு, 12 முட்கள். அதாவது இந்த 12ங்கிறது ஹேண்டுங்கிறது 1 2 3 4 5 6 ஓர 12 ஹேண்டு. அதே போல் நொடிமுள் அப்படிங்கிறது மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்டை பொறுத்த மட்டும் மொத்தம் 60 minutes, 60 ஹேண்ட்ஸ். இங்கே 1 2 3 4 5ன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் 5, 12 × 5 is equal to 60 ஹேண்ட்ஸ். அப்போ 60 ஹேண்ட்ஸ்னு வைக்கிறோம். இப்போ அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதோட ரேஷியோ டிட்டர்மைன் பண்ணலாம்? ஸோ அது ரேஷியோ ஆஃப் மினிட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π/t 2π/t அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த டைம் மினிட்டை பொறுத்த மட்டும் 2π/60. அதுவே இங்கே 2π/, இப்போ நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம டைரெக்டாக 60 × 60ன்னு போவோம். கிடையாது. இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் கிளாக். கிளாக்கை பேஸ் பண்ணி தான் ஹவர் கால்குலேஷன் கேட்குறாங்களே தவிர ஜென்ரலாக 1 hour which is equal to 3600 நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா ஃபார் தி கிளாக் ஹேண்ட். கிளாக் ஹேண்டுன்னு போட்டாலும் நம்ம 24 hours தானே சொல்லணும். அப்படின்னா உங்கள் வாட்சில் 0ல் ஆரம்பித்து 24 வரைக்கும் இல்லை, 0ல் ஆரம்பித்து 12 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சாங்கன்னா 12 × 16 தான் போட்டாகணும். ஓகேங்களா? இந்த வேரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1:12 அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். அது என்ன 1:12? 1/1 1/12. this 12 goes up, this 12 இந்த 12 மேலே போகுது, இந்த 1 இங்கே போகுது. ஸோ 12:1 அப்படிங்கிற ரேஷியோவை இங்கே கொண்டு வரோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், யூஸ்வலாக 2π/1 இங்கே 2π/12ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுவோம், இங்கே பாட்டமில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம் 1/1 1/12. அப்போ தான் என்ன பண்ண முடியும், it will cross. அப்போ 12:1. ஏன்னா ஏற்கனவே இங்கே 1:12ங்கிற ஆன்சர் இருக்குது. நம்ம அவசரத்தில் அதை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிப்ரோகேஷனில் இருக்குது. this is 1/1, this is 1/12 அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, next problem. An aircraft executes a horizontal loop with a speed of 150 m/s with its wings blanked at 12 degree. The radius of the loop என்னவா இருக்கும்? ஸோ முதல்ல இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். tan theta which is equal to v²/rg. இந்த ஃபார்முலா எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா mv²/r அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ mv²/rங்கிறது இந்த g theta, g into tan theta equal to v²/r. Centrifugal force which is nothing but g tan theta minus v²/r அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். when the radius of the loop horizontal loop அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இது 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ g tan theta which is equal to v²/rன்னும் ஸோ tan theta which is equal to v²/rg அப்படின்னு கொண்டு போகிறோம். ஜியோட வேலை தெரியும், வெலாசிட்டி வேலை தெரியும், ஆர் மட்டும் தெரியாது. ஸோ டேக் ஆர் which is nothing but v² equal to g tan theta. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சருங்கிறது 10.6 கிலோமீட்டர்ஸாக வருது. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ 10600 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ அதை 10.6 × 10⁻³ மீட்டர் அப்படின்னும் ஸோ 10.6 கிலோமீட்டர் அப்படின்னும் the answer is rounded off. Okay, the next problem. A particle moving in a horizontal circle with a constant speed, it has constant kinetic energy. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம யூஸ்வலாகவே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். Okay, the next problem. Certain neutron stars are believed to be rotating at about 1 revolution per second n. If a star has radius 20 km, the acceleration of the object on the equator of the star will be acceleration which is nothing but omega square into r. நமக்கு இங்கே ஒமேகாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. n only given. இப்போ இதை v²/rன்னு நம்ம போட முடியாது because there is no velocity. So omega is nothing but 2πn because already n given in second. ஒருவேளை 1 revolution per minute அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா 1/60
revolution per second அப்படின்னு நம்ம இதை மாற்றணும். இந்த revolution per second ரேடியனாக மாற்றினோம்னா into 2 pi ஓட மல்டிப்ளை பண்ணோம், which will become 2 pi by 60 radian per second அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 2 pi divided by 60 into 1. ஸோ 1 into anything 1 இல்லையா. ஸோ இதை 2 pi by 60 மாறும். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் 2 pi by 60 ஸ்கொயர் பண்ணிவிட்டு, சாரி 60க்கு தேவையில்லை, இது மினிட் தான், ஆல்ரெடி 2 pi into 1 தான். ஸோ 2 pi ஸ்கொயர் into 1 square, it is actually 1 square is equal to 1 into the radius is 20 kilometers. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்லாம் மீட்டரில் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், 4 pi square into 20 into 10 power 3 அப்படின்னு போட்டோம்னா 80, அதுக்கப்புறம் வரக்கூடியது என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி we will get the answer of 8 into 10 power 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, the next one. A particle revolves around us in a circular path. The acceleration of the particle is what? Along the circumference, along the tangent, along the radius, 0. Revolve around the circular path, acceleration will definitely not 0. Will along the circumference of the circle அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஞ்சண்ட்டுக்கு வேலை கிடையாது. டேஞ்சண்ட் இஸ் நத்திங் பட் இதோட அவுட்டரில் இதோட டச் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஸோ அது டச்சுக்கு டேஞ்சண்ட்டுக்கு வேலையே கிடையாது. அலாங் த ரேடியஸாக சர்க்கம்ஃபரன்ஸாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ த ஃபோர்ஸ், தி ஆக்சலேரேஷன் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஓவரால் பாத். இந்த பாத்தை நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது உண்மை தான். பட் திஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் 2 pi r. திஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் டிபெண்டிங் அப்பான் ரேடியஸ் இல்லையா. ஸோ ரேடியஸை கொடுக்குறோம், சரிங்களா. ஸோ ரேடியஸ் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், we can choose தி சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸுமே இஸ் டிபெண்டிங் அப்பான் ரேடியஸ், அதனால் த ஆன்சர் இஸ் ரேடியஸ்ங்கிறது தான் கரெக்டான விஷயம். Next, a particle moving in a circle of radius 25 cm are 2 revolutions per second. So n is nothing but 2 revolution per second. அப்போ divided by 60 வராது. Acceleration in terms of meter per second ல கேட்டிருக்காங்க. Radius கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில். So r is nothing but 25 cm. It is converted into meter, 25 into 10 power minus 2 meter அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். So acceleration is nothing but omega square into r. Omega is nothing but 2 pi into n. அதை ஸ்கொயர் பண்ணுறோம், இன்ட்டு ரேடியஸ் 25 இன்ட்டு 10 power minus 2 அப்படிங்கிறத போடுறோம். 25 நாலு 100, சாரி 4 pi ஸ்கொயர் இன்ட்டு 4 இன்ட்டு 25 இன்ட்டு 10 power minus 2. இதெல்லாம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we will get the answer of 4 pi ஸ்கொயர். இதை கம்ப்ளீட்டாக கொண்டு போகும்போது 100 into 4 400 இன்ட்டு 10 power minus 2 pi ஸ்கொயர். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 pi square அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் an electric fan has a blades of length 30 cm measured from the axis of rotation. If the fan is rotating at 1200 rpm வந்துருச்சா. ஸோ rpm செகண்டாக மாற்றணும்னா n divided by 60ங்கிறது இங்கே மேண்டேட். அதான் ஞாபகம் வச்சுங்க. போன சம் வரைக்கும் ரெவல்யூஷன் பர் செகண்ட் இருந்துச்சு, இங்கே ரெவல்யூஷன் பர் மினிட் இருக்குது. அப்போ n by 60 is mandate. The acceleration of a point on the tip of the blade is about what? ஸோ ஆக்சலேஷன் இதை கொடுக்கும்போது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இங்கே தான் நமக்கு ஆரே கொடுக்கலையே. அப்போ என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபேனோட பிளேடோட லென்த்து. ஸோ எலக்ட்ரிக் ஃபேனுங்கிறது என்ன, ஒரு சின்ன பிளேடு, அதில் 3. இந்த பிளேடுங்கிறது 3மே ஒரே அளவில் இருக்கக்கூடியது. இது என்ன ஆகக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இதோட வட்டப்பாதையை தாண்டி இந்த ஃபேன் போக போகிறது கிடையாது. ஸோ த லென்த் இஸ் டெக்னிக்கலி ரேடியஸ். நல்லா புரியுதா? ஏன்னா இந்த வட்டப்பாதையை தாண்டி இந்த பிளேடு போக போகிறது கிடையாது. இட் வில் ரொட்டேட் லைக் அ சர்க்கிள். அந்த சர்க்கிள்னால் அப்போ அந்த லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ரேடியஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 30 into 10 power minus 2. எதனாலன்னா சென்டிமீட்டரை 10 power minus 2 மீட்டர்னு மாற்றணும். இன்ட்டு ஒமேகா ஸ்கொயரை பொறுத்த மட்டும் 2 pi டிவைடட் பை 60 இன்ட்டு என்னோட வேல்யூ 1200. ஸோ 1200 இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது we will get 1200 into 4 pi square divided by 60 அப்படிங்கிறது கொண்டு வரும் இல்லையா. 4 pi square n square by இந்த 1200 ஸ்கொயர் பண்ணுறோம், 60 ஸ்கொயர் பண்ணுறோம் இன்ட்டு 30 into 10 power minus 2. ஸோ இது எல்லாத்தோட வேல்யூஸையும் நம்ம டேலி அவுட் பண்ணுறோம். அப்படின்னு பண்ணும்போது கால்குலேட்டரில் போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா we will get the value of 4740 meter per second square அப்படிங்கிற வேல்யூ நம்ம இதிலேருந்து கொண்டு வர முடியும்.
okay. So this is what the answer. இதை நீங்கள் இவ்வளோ போட்டு குழப்பிக்க வேண்டாம். 2 pi n by 60 அப்போது 2 into pi into 1200 divided by 60 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 6 cancels 20 into 2 40 pi. So 40 pi ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 4s are 16 00 into pi square into 30 into 10 power minus 2. So இப்போ multiply பண்ணும்போது you will get better answers. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 48000 into pi square. Pi squareங்கிறது 3 3s are 9 into 9 divided by 100 அப்படின்னு போடும்போது somehow 480 into 9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். approximately நம்ம கொண்டு வரும்போது we will get these values அப்படிங்கிறத பார்க்குறோம். okay, next one. The force required to keep the body in uniform circular motion is what? Centripetal force, centrifugal force, resistance, none of the above. Resistance depending upon current. Centrifugal force அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். It's a pseudo force. It is against the centripetal force. ஒரு force ஒரு force வந்து யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா we need centripetal force. அது நமக்கு ப்ராப்பராக இருக்கணும். அது இல்லைன்னா நம்மளால் என்ன ஆகும்? The material will not move in a uniform circular motion. It triggers out, it goes out அப்படிங்கிறத பார்க்குறோம். The next one. A particle of mass m is executing uniform circular motion on a path of radius r. If p is the magnitude of linear momentum, the radial force acting on the particle r அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, so in the radius of the particle, so magnitude of the radial force is nothing but m omega square r அல்லது mv square divided by r அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி we know that நமக்கு v by r அப்படிங்கிறது m by rங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த vயை நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறது? ஆல்ரெடி we know that linear momentum, so p is nothing but linear momentum m into v அப்படின்னு போட்டோம்னா, so v is nothing but p divided by m. அப்போ இந்த p divided by m இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் m by r which is nothing but p square by m square. So this m and m cuts. So p square divided by m into r. So p square divided by rm அப்படிங்கிறது இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we will keep it. So this is what the answers are coming. Okay.